ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டோட மேரேஜ் பொள்ளாச்சியில். ஸோ மேரேஜ் அட்டென்ட் பண்ண வந்தோம். அப்படியே லாங் டிரைவ் அப்படின்ற ஒரு காரணத்தினால மேரேஜ் மட்டும் ஏன் பக்கத்தில் இருக்கிற சில இடத்தெல்லாம் சுற்றி பார்க்கலான்னு ஒரு பிளானோட வந்தோம். ஸோ நாங்கள் பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கிற வால்பாறையை சூஸ் பண்ணோம் சுற்றி பார்க்கலான்னு. ஸோ காலையில் ஒரு 8 o'clock நாங்கள் வந்து கிட்டத்தட்ட வால்பாறை ரீச் ஆகிட்டோம். ஸோ மொதல் ஸ்பாட் இது ஆலியா டேம். நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் ஆலியா டேம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஆலியா டேமோட ஃப்ரண்ட் வியூ. டேமில் பார்க், கார்டன், ப்ளே ஏரியா, மினி தீம் பார்க்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி கோவிட் சுச்சுவேஷனால் டேம்குள்ளே அலோவ் பண்ணலை. பட் காலையிலேயே ஒரு சூப்பர்பான ஆலியா டேம் வியூவோட ஒரு சில் கிளைமேட் மலைத்திருளோட எங்கள் டே ஸ்டார்ட் ஆச்சு. ஆலியா டேம்லேருந்து வால்பாறைக்கு 42 கிலோமீட்டர்ஸ். ஸோ நாங்கள் வால்பாறையை நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். எவரி ஃபியூ கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு சூப்பர்பான சீனரிஸ் பார்க்க முடிஞ்சது. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அந்த ஸ்பாட்ஸில் இறங்கி இந்த சீனரிஸை பார்த்து என்ஜாய் பண்ணோம். ஆலியா டேம்லேருந்து 4.6 கிலோமீட்டர் தூரத்தில் மங்கி ஃபால்ஸ் இருக்குது. மங்கி ஃபால்ஸும் அன்றைக்கி க்ளோஸில் இருந்தது. ஸோ நாங்கள் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம். பட் போகிற வழியில் சின்ன சின்ன ஃபால்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ அந்த டிசப்பாயின்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது. ஆன் த வே டு வால்பாறை காட் ஏரியாவில் ரிஸ்கி கர்வ் 40 ஹேர்பின் பென்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ண வேண்டியிருந்தது. இப்போது லோம்ஸ் வியூ பாயிண்டில் இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் ஆலியா டேமோட ரிசர்வாயர். இது இந்த வியூ பாயிண்ட் 9th ஏர்பின் பெண்டில் இருக்குது. இங்கே ஆலியா டேமோட மொத்த வியூ, அப்புறம் அதை சுற்றி இருக்கிற வெஸ்டர்ன் காட் மவுண்டன்ஸ், ஏர்பின் பெண்ட் ரோட்ஸ் இதெல்லாமே பார்க்க ஒரு விஷுவல் ட்ரீட்டாக அமையும். மறக்காமல் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா கேமராவோட போங்க. ஒரு நல்ல ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய இடம். வால்பாறை ரீச் ஆக போகிறோம். கிளைமேட் செம்மையாக இருக்குது. ஒரே சில்னஸ், ஃபுல்லாக ஃபாகாக இருக்குது. மேலே போக போக இன்னும் ஃபாக் அதிகமாகும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சின்ன வாட்டர் ஃபால் இருக்குது. ஸோ அதை காமிக்கலாம் தான் இங்கே இறங்கினேன். வாட்டர் ஃபால் டீ எஸ்டேட். இங்கே ஒரு சின்ன வாட்டர் ஃபால், அதுக்கு பக்கத்தில் ஒரு டீ ஷாப் இருந்தது. ஸோ நாங்கள் டீ ஆர்டர் பண்ணி அந்த வாட்டர் ஃபாலை ரசிச்சுக்கிட்டே டீயை என்ஜாய் பண்ணோம். வால்பாறையில் எங்கே பார்த்தாலும் டீ எஸ்டேட் தான். பட் இந்த டீ எஸ்டேட் மற்ற டீ எஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அழகாகவும் வெல் மெயின்டைன்டாகவும் அட்ராக்டிவாகவும் க்ளோஸ் டு த ஹார்ட்டாக இருந்தது. Finally, we reached Valparai. So
மார்னிங் 11 o'clock ஆகுது. ரொம்ப பசிக்குது, இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடல. காலைல வந்து சுற்றிக்கிட்டே இருந்துட்டோம். ஸோ நல்ல ஹோட்டலுக்காக சுற்றிட்டு இருக்கோம். மச்சான் பரோட்டா சாப்பிட்டுங்கிறானுங்க. மச்சான் பரோட்டா போடுறாங்க. ஒரு சிக்கன் ஃப்ரை ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இங்கே மோஸ்ட் ஆஃப் தி ஹோட்டலில் என்னடா மெனுன்னு பார்த்தீங்கன்னா தோசை பரோட்டா மட்டும்தான் இருக்குது. வேறு வழி இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை சாப்பிட்டேன். தோசை ரொம்ப புளிச்சு போயிருந்தது. சிக்கன் ஃப்ரை கிடச்சிது, ஓரளவுக்கு பரவாயில்ல. சிக்கன் ஃப்ரை ஒரு அரை பரோட்டா வச்சு சிக்கன் ஃப்ரை வச்சு மேனேஜ் பண்ணியாச்சு. அடுத்து நாங்கள் வால்பாறையிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்கிற கூழாங்கல் அருவி வந்தோம். சுற்றி டீ எஸ்டேட்ஸ்க்கு நடுவில் இந்த அருவி இருந்தது. இங்கே இருக்கிற தண்ணி கிறிஸ்டல் கிளியராக ரொம்பவே சில்லுன்னு இருந்தது. வால்பாறையில் நாங்கள் பார்த்த கடைசி இடம் அன்னை வேளாங்கண்ணி சர்ச். இந்த சர்ச் டீ எஸ்டேட்ஸ்க்கு நடுவில் ஒரு வாட்டர் ஃபால் பக்கத்தில் இருக்குது. இந்த இடம் ப்ரே பண்ண, ரிலாக்ஸ் பண்ண அண்ட் நேச்சரை என்ஜாய் பண்ண ஒரு நல்ல இடம். ஃபைனலி வி ஆர் அட் தி எண்ட் ஆஃப் தி வால்பாறை வீடியோ. அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லணும். என்னோட ஃப்ரெண்ட் கரிக்கோல் கிறுக்கல்கள் அப்படின்னு ஒரு கவிதை புக் எழுதியிருக்காரு. ஒருத்தருக்கு ஒரு வகையில் டைம் ஸ்பெண்ட் பண்ண பிடிக்கும். அந்த மாதிரி நம்ம சேனலில் சில பேருக்கு கவிதை படிக்க கூட பிடிச்சிருக்கலாம். அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த புக்கை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் டைம் எஃபிஷியண்ட்டாக ஸ்பெண்ட் ஆன ஃபீல் கிடைக்கும். புக்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.